தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் யாகரிஷி வராக குருஜி திரிஸ்தலம் என ஒரு பெயரிட்டு இங்கு உலகிலேயே மிகப்பெரிய வாராகி கஷேத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார். வாராகியம்மனுக்கென்று தனித்துவமான கஷேத்திரத்தில் மிகப்பெரிய கஷேத்திரம் இதுதான். இந்த கஷேத்திரத்தில் திரிஸ்தலம் துர்வாசிரமம் என்று பெயரிட்டுள்ள திரிஸ்தலத்தில் நாம் இப்போது காண்பது ராஜகணபதி. அவர் இப்போ உட்கார்ந்து இருக்க கோலத்தை பார்த்தா ராஜா போல ஒரு கால் மற்ற கோயிலோட ஒரு வித்தியாசமா உட்கார்ந்து இருப்பார். ராஜா போல ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பாரு. இவர்கிட்ட தானும் தன் குடும்பமும் தன் சன்னதிகளும் ராஜாக்கள் போல வாழ வேண்டும். அந்த இவர்கிட்ட நாம் வரம் கேட்டோம்னா அவர் அந்த மனம் உருகி இந்த வாராகி அம்மனுக்கு மூலஸ்தானத்துக்கு நேர் எதிரே இருப்பார். அவரு இங்க கேட்கும் போது அந்த அம்மனுக்கும் கேட்கும். அந்த வைப்ரேஷன் இங்க இருந்து அங்க அந்த அம்மனுக்கு நேராக கேட்கக்கூடிய அந்த வைபவங்களும் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இங்க நிவர்த்தி செய்திருக்கிறார், நிறுவியுள்ளார். நீங்க இப்ப பாக்குறது நம்ம அந்த முதல்லயே சொன்னபடி அக்னி வாராகி தாய். இந்த அம்மா கிட்ட நாம் வேண்டும் போது பக்தர்கள் இது போல விளக்கு போட்டு தனக்கு தெரிந்த எதிரிகளோ தெரியாத எதிரிகளோ அவரோட தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும். எதிரிகள் என்ன நினைப்பாங்க, நம்ம நல்லா இருக்கிறாது அழிஞ்சிடணும் அப்படின்னு கெட்ட எண்ணம் தான் வச்சுன்னு இருப்பாங்க. அந்த கெட்ட எண்ணத்தெல்லாம் அக்னி ரூபத்துல அந்த எண்ணங்கள் அழிச்சிரு, எதிரி அழிச்சிருன்னு கேட்கக்கூடாது. அது தப்பா போயிடும், பாவமா போயிடும். எதிரிகளின் எண்ணங்கள் அழிச்சிட்டாங்கன்னா அந்த எதிரி எண்ணம் போயிட்டாவே அவங்களும் நமக்கு நண்பர்கள் ஆயிடுவாங்க. அதனால குருஜி சொல்லுவாரு, இவங்க அம்மா கிட்ட நம்ம ஆன்மாவுக்கு தேவையான சக்தியை பெற்று எதிரி கிட்ட இருந்து விலகி செல்வதற்கும் அவங்களுடைய எண்ணங்கள் அழிப்பதற்கான சக்தி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அக்னி வாராகி. நம்ம பார்க்கறது நம்ம ஏற்கனவே சொன்னபடி பானலிங்கம். ஒரே சிலையில முன்பக்கம் சிவன், பின்பக்கம் பார்வதி. இந்த மேல பாத்தீங்கன்னா பிரமிட் ஒரு பூம்பு வடிவில் இருக்கும் பாருங்க. இந்த பிரபஞ்ச சக்தியை இழுத்து நேரடியாக இந்த சிவன் மேலே பட்டு இந்த பூமி சக்தியும் அந்த பிரபஞ்ச சக்தியும் ஒன்றாக இந்த பூமிக்கு எல்லாம் ஒரு ஆக்குஷ சக்தி கொடுக்குறது நிறுவி இருக்கிறாரு. முன்பக்கம் சிவன், ஒரே சிலையில பின்பக்கம் பார்வதி. ஒரு 8 கோணத்துல இருக்கும் பாருங்க சார். நமக்கு 8 திக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல இந்த 8 கோணத்துல இந்த யாக குண்டத்தை அமைச்சிருக்கிறாரு. இங்கதான் குருஜி யாகம் செய்யக்கூடிய இடம். 51 யாக குண்டங்கள் சுத்தி இருக்கு பாருங்க. இந்த 51 யாக குண்டங்கள் ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமிக்கும் தேய்பிறை பஞ்சமிக்கும் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் பக்தர்கள் திருக்கண்ணாலே யாகம் செய்யக்கூடிய பாக்கியம் இங்க கிடைக்குதுங்க. நீங்க பல கோயிலுக்கு போனா கூட நம்ம யாகத்தை தூரம் பார்க்கதான் பார்வையாளராக தான் இருக்க முடியும். ஆனா இங்க பாருங்க, நம்மளுடைய திருக்கரங்களாலேயே நீயே அம்மனுக்கு நேரடியா ஆகுதி போட்டு அம்மனை நேரம் வர வச்சு வரம் வாங்கிக்கோன்ற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறாரு. இதுதான் சார் குருஜியோட ஒரு அருள்ன்றது. இப்ப நம்ம பார்க்க போறது உலகிலேயே மிகப்பெரிய வாராகி கஷேத்திரத்தில் மிக மூலஸ்தானம் 16 அடி வாராகி அம்மன். இந்த 16 அடி வாராகி அம்மனுக்கு வணங்குறதுக்கு முன்னாடி யாகரிஷி வராக குருஜி அவர்கள் வாராகி எந்திரத்தை இங்க பிரதிஷ்டை செய்திருக்கிறார். வாராகி எந்திரம் மகாமேருன்னு சொல்லுவாங்க சார். மகாமேருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. இந்த எந்திரத்தோட தன்மை என்னன்னா, இந்த சக்கரம் இந்த சூட்சமங்கள் இதுல நிறைய இருக்கு. இதை வணங்கிட்டு போகும்போது நம்ம எப்படி 27 நட்சத்திர மரங்களை வணங்கிட்டு நம்ம ஒரு ஆக்கர்ஷ சக்தி இன்னும் கொஞ்சம் அதிகம் வரும், ஆன்மீக சக்தி. இந்த எந்திரத்தை வணங்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சக்தி கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். இதோட சூட்சமம் நிறைய இருக்கு. இது ஒரு சில கோயில்ல ஒரு சின்ன அறையில வச்சு ஒரு சிலர்கள்லாம் ஒரு பெட்டியில மூடி வச்சுட்டு இதுல இருந்து ஒரு சக்தி வாங்கி ஒரு பொக்கிஷமா கொடுப்பாங்க. இதை தொட்டு வணங்கிட்டு நீங்க உங்க கர்மாவை தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இது நிறுவியிருக்கார் சார். இது ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரம் வாராகி வணங்கிட்டு இப்போ மூலஸ்தானத்துக்கு போகலாம் சார்.
விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாங்க பாருங்க. உலகத்துல நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது தாயே. இந்த அம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி என்றும் தேய்பிறை பஞ்சமி என்றும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. பஞ்சமி வந்து மாலையில் 5 மணிக்கு நடக்கும். வளர்பிறை பஞ்சமியா இருந்து தேய்பிறை பஞ்சமியா இருக்கட்டும். அந்த 51 யாக குண்டங்களை நம்ம யாக குண்டம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கலசி நீரை கொண்டு வந்து இந்த படிக்கட்டுல மேலே ஏறி போயிட்டு அம்மனோட சிறுசுல நம்மளுடைய திருக்கரங்களால அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆமாங்க, இது மேலே போயிட்டு படிக்கட்டு வழியா போயிட்டு மேல போயிட்டு சிரசுல இருந்து அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த தாய் அந்த அளவுக்கு மனமுருகி நாம கேட்கிற வரத்தை சனப்போதுல கொடுக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. இந்த பாருங்க, அம்மனை வந்து நம்மளே தொட்டு வணங்கி ஆராதனை அபிஷேகமும் பண்ணலாம், அர்ச்சனையும் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த பாக்கியத்தை குருஜி கொடுத்திருக்கார். இந்த பக்கம் சிவன் சூலாயுதம், பிரம்மா ஓலைச்சுவடி, தாமரை முப்பெரும் தேவிகளோடு அந்த எல்லா சக்திகளும் தன்னகெடுத்து நீங்க தனித்தனியா வணங்கினா தனித்தனி பலன். ஒரேடியா இந்த அம்மா கிட்ட சரணாகதி எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பராசக்தி, லட்சுமி தேவி, சரஸ்வதி தேவி. பராசக்தியை வணங்கினோம்னா நமக்கு வீரமும், லட்சுமி தேவியை வணங்கினா செல்வமும், சரஸ்வதி தேவியை வணங்கினா நமக்கு கல்வியும் கிடைக்கின்றது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கேட்டிருக்கோம். பல படத்துல கூட நம்ம பார்த்துருப்போம், திரைப்படத்தில் கூட பார்த்துருப்போம். அந்த தாற்பயம்தான் இந்த 16 அடி ஆதிவாராகியமை நம்ம வணங்கினா இந்த 3 தெய்வங்களோட சக்தியும் நமக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த சூட்சமத்தை தான் அம்மாவோட அப்படியே பின்புறமாக இந்த முப்பெரும் தேவிகளை யாகரீஸ்வராக தெரிவிக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த அம்மனுக்கு நாம் வந்தோம்னா அபிஷேகம் செய்யலாம். அதாவது கோயில்னு நம்ம எது சொல்றோம்னா, ஒரு மூலஸ்தானம் இருக்கு, ஒரு கடவுள் இருப்பாங்க. ஸ்தலம்னா ஒரு கடவுள் பல ரூபத்துல இருப்பாங்க. அக்னிவாராகி நம்முடைய ஆன்மாக்கு, ஆதிவாராகி நம்ம வாழ்க்கைக்கு 16 செல்வங்களும் கொடுத்தாங்க, ஜலவாராகி நம்முடைய சரீரத்துக்கு. நம்ம உடல்ல எந்த வியாதிகள் இருந்தாலும் இந்த அம்மில வந்து மஞ்சள், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், பன்னீர் இந்த வாசனை திரவிகளோட நம்ம திருக்கரங்களாலேயே அரைச்சு அம்மனுக்கு மேனியில வந்து நம்ம பூசும் பொழுது அந்த அம்மன் மனமுருகி உடல்ல எந்த வியாதிகள் இருந்தாலும் தீரும். சார், ஏன் கேன்சரா இருந்தா கூட 1 மண்டல காலத்துக்கு நாம் தொடர்ந்து செஞ்சு அந்த தீர்த்தத்தை நம்ம கொஞ்சம் அருந்தும் பொழுது கேன்சர் வியாதிகளை தீர்ந்திருக்கு. கடந்த வருஷம் மட்டும் 4க்கும் மேற்பட்ட பேருக்கு கேன்சர் தீர்ந்திருக்கு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஸ்தலத்துல குருஜி வந்து உங்களுடைய கர்மாவே நீங்க தீர்த்து கொள்ளுங்க. நம்ம செஞ்ச முன்ஜென்ம கர்மாக்களோ, நம்ம முன்னோர்கள் செய்த கர்மாக்களோ, இப்ப தெரிந்தோ தெரியாமல் நம்ம வாழ்க்கையில செய்த கர்மாக்களோ தான் வியாதிகளாக மாறுகிறது. மருத்துவர்களால் குணமடையாத வியாதிகள் கூட இந்த அம்மா வந்து தீர்த்து வச்சிருக்கிறா, குணப்படுத்திருக்கிறா. அது ஊஞ்சல் உற்சவம். அம்மன் வந்து இந்த உற்சவர் சிலை வந்து இந்த ஊஞ்சல் சேவையில தான் இருப்பாங்க. ஆனா அலங்காரத்தோட வைபவமான நாட்கள் என்னன்னா வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமியிலும் 51 யாக குண்டங்களோட யாகம் செய்யறோம். கலச நீரை கொண்டு போய் ஆதிவாராகிக்கு அபிஷேகம் பண்றோம். அபிஷேகம் செய்துட்டு வந்து அன்னைக்கு நாள் அம்மனுக்கு வந்து தன் திருக்கரங்களாலேயே அன்னைக்கு வைபவத்தோட அலங்காரத்தோட நம்ம தாற்பயமா அன்னைக்கு வந்து செய்யும் பொழுது பஞ்சமி என்று நம்ம அம்மனை வந்து அபிஷேகம் செய்யும் போது, இது அபிஷேகம் செய்த கையோடு வந்து நம்ம அந்த அம்மனுக்கு தாளாட்டும் பொழுது அந்த மனம் உருகி நம்ம கேட்கும் வரத்தை கொடுப்பாருன்றது ஐதீகம். அந்த 10 நாகர்களோட சக்தியும் எந்த நாகர்களுக்குமே அந்த ஆயில நட்சத்திரம் அன்னைக்கு அந்த ஒரு நாளைக்கு சக்தி இருக்காது. அவங்க சக்தி இழந்துருவாங்களாம். அந்த நாள் குருஜி சூஸ் பண்ணி அந்த ஆயில் நட்சத்திரனுக்கு அந்த நாகர் தோஷத்துல இருக்கிறவங்களுக்கு, ராகு கேது தோஷம், அவங்க கையாலேயே பாலபிஷேகம் செய்து தேவையான அபிஷேகங்கள்லாம் முடிச்சுட்டு யாகம் செய்கிறார். ஆயில் நட்சத்திரம் அன்னைக்கு அவங்க கலந்துக்கிட்டு செஞ்சாங்கன்னா அவங்க தோஷமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிட்டு திருமண தடையை விலகி திருமணமாகும். குழந்தை பாக்கியம் வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
நீங்கள் இந்த ஸ்தலத்துக்கு வர வேண்டும் என்றால் வேலூர் பக்கமாக இருந்து, சென்னையிலிருந்து வேலூர் பக்கம் வருபவர்கள் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் வந்து ஒரு யூட்டர்ன் பண்ணி ஒரு 200 மீட்டர் லெப்ட்ல இறங்கினீங்கன்னா அந்த கோயில் இருக்கும். பள்ளிகொண்டா டோல்கேட் தாண்ட தேவையில்லைங்க, டோல்கேட் கிட்ட வந்து யூட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை பெங்களூர்ல இருந்தோ சேலத்துல இருந்தோ ஆம்பூர் சைடு பக்கம் வர்றவங்க பள்ளிகொண்டா டோல்கேட் தாண்டதுமே ஒரு 100 மீட்டர்ல லெப்ட்ல இறங்கினீங்கன்னா ராமாபுரம் சாலையில இந்த திரிஸ்தலம் இருக்கு.